Hello all, welcome to Home Food Feast. இன்னைக்கு simple and easy ஆன ஒரு within 20 minutesல ஒரு no vegetable gravy தான் பார்க்க போறோம். வெறும் onions வச்சு ஒரு சூப்பரான side dish பண்ண போறோம். idly, dosa, chapati and parathasக்கும் இது ரொம்ப சூட்டபிளான ஒரு side dish. 200 grams சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த baby onions வந்து marinate பண்ணிக்கலாம். கொஞ்சமா salt add பண்ணிட்டு ஒரு 1/2 tablespoon chili powder சேர்த்துக்கோங்க. இது நல்லா mix பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா ரெஸ்ட் பண்ண விடலாம். இப்போ ஒரு panல 1 tablespoon நல்லெண்ணெய் sesame oil நம்ம சேர்த்துக்கலாம். marinate பண்ணி வச்ச onions இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 to 5 minutes roast பண்ணிக்கலாம். ஆனியன் கிரேவிக்கு நல்லெண்ணெயில செய்யறதால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இந்த ஆனியன்ஸ் நல்லா சாஃப்ட்டா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த panல ஒரு 2 to 3 tablespoon sesame gingerly oil சேர்த்துக்கலாம். 1 tablespoon mustard seeds, 1 tablespoon cumin seeds, அப்புறம் 1/2 tablespoon fennel seeds, அப்புறம் கொஞ்சமா வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிக் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க, அதை சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு green chilies, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு few seconds roast பண்ணிக்கோங்க. 1 tablespoon ginger garlic paste add பண்றேன். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம roast பண்ணிக்கலாம். 1/2 tablespoon turmeric powder, 3/4 tablespoon chili powder. உங்களுக்கு எவ்வளவு ஸ்பைஸ் வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ல இருந்து 1 tablespoon chili powder, 1 tablespoon தனியா பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பர்ன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஒரு மிக்சர் ஜார்ல 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம பியூரி பண்ண போறோம். இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 minutes tomatoes நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த மசாலா டொமேட்டோஸ் எல்லாம் குக் ஆகி வந்துடுச்சு. 1/2 cup கர்ட் ஆட் பண்ணுறேன். half a tablespoon pepper powder ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். adding pink Himalayan salt 1 tablespoon. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கப்ஸ் வந்து ஒரு 1.5 cups ஆஃப் வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கிரேவியில் நல்ல ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு குக் ஆகி. கிரேவி ஒரு 70% நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ண வச்சுருக்க ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இதை வந்து ஆனியன்ஸை நல்லா வேக விட போகிறோம். 1 கப்லேருந்து 1.5 cups வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் லூஸாக நல்லா கொஞ்சம் தாராளமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 1 கப் மேலே சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தேவையான அளவை சேர்த்துக்கலாம். இப்போ லெட்டு போட்டு நான் ஒரு 15 minutes நல்லா ஆனியன்ஸை வந்து வேக விடணும். ஆனியன்ஸ் நல்லா வந்திருக்கு. தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்மால் ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hit the bell icon to get notified. Until then, bye bye.